Hi students, welcome to Hiba Max. Summer class 1 சூப்பராக இருந்தது இல்லையா? நிறைய பேர் கமெண்ட்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க அண்ட் நிறைய பேர் வாட்ஸ்அப் நம்பருக்கே மெசேஜ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண ஆன்சர்ஸ்லாம் அனுப்பியிருந்தீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் சம்மர் கிளாஸ் 2 இந்த கிளாஸில் நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம், ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்போவுமே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூஸ் கண்டுபிடிக்கும் போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். பட் இந்த வீடியோவோட எண்டில் உங்களால் சூப்பராக 4 டிஜிட் நம்பர் வரைக்கும் ஸ்கொயர் ரூட்டை ஒரு செகண்டில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ட்ரிக்ஸ் எல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கிறா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே தெரியும் இல்லையா? ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாருக்கும் தெரியும். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100. இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்போவுமே மனப்பாடம் பண்ணியிருப்போம். இந்த 10 ஸ்கொயர் வரைக்கும் நம்மளுக்கு என்ன நம்பர் கேட்டாலும் கண்டுபிடிச்சிடும். ஸோ ரூட் ஆஃப் 4னா 2ன்றது தெரியும், ரூட் ஆஃப் 9னா 3ன்னு தெரியும், ரூட் ஆஃப் 16னா 4 தெரியும், ரூட் ஆஃப் 25னா 5 தெரியும், ரூட் ஆஃப் 36னா 6, ரூட் ஆஃப் 49 7, ரூட் ஆஃப் 64 8, ரூட் ஆஃப் 81 9, ரூட் ஆஃப் 100 10. இப்போ 4 ஸ்கொயர் 16 இருக்குன்னா இப்போ 16க்கு ரூட் எடுக்கும் போது ஸ்கொயர் ரூட் அப்ளை பண்ணும் போது நான் இதை எப்படி எழுதிக்கலாம்னா 16 4 into 4ன்னு எழுதலாம். 2 வாட்டி 4 இருக்குன்னா 4 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் 4. கரெக்டாக? இது பேசிக்காக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்கொயர் ரூட் பற்றி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா இந்த லைனை நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ 5 ஸ்கொயர் 25. அப்போ ரூட் ஆஃப் 25னா ஆன்சர் என்னது? 5. இன்னும் ஹையர் ஸ்டாண்டர்ட் போகும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு எழுத ஆரம்பிப்போம். ப்ளஸ்லேயும் வரும், மைனஸ்லேயும் வரும். இப்போ ஜென்ரலாக நம்ம பாசிட்டிவ் வச்சுட்டே கண்டுபிடிக்கலாம், சரிங்களா? ஸோ நார்மலாக 100 வரைக்கும். அப்போ ரூட் ஆஃப் 100னா என்ன எழுதுவோம்? 10 10s are 100. அப்போ ரூட் ஆஃப் 100ஓட வேல்யூ என்ன? 10ன்னு கண்டுபிடிச்சிரும். இந்த டேர்ம் வரைக்கும் 10 ஸ்கொயர் வரைக்கும் நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன்ப்பா. ஆனால் அதுக்கப்புறம் வர்றதான் எனக்கு எப்போவுமே பிரச்சனையாக இருக்குது. அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 2-3 செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னு பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு நான் ரூட் ஆஃப் 324 எடுக்கிறேன், சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு 15 into 15 வரைக்குமே ஆன்சர் தெரியும். அதனால தான் நான் 15 into 15 இல்லாமல் அதுக்கு அடுத்த நம்பர்ஸ் எடுக்கிறேன். 324. இப்போ 324ஓட ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த யூனிட் பிளேஸில் இருக்கிற நம்பரை பாருங்கள், சரிங்களா? யூனிட் பிளேஸில் என்ன நம்பர் இருக்குது? 4. இப்போ 4 எப்போல்லாம் வரும்னு பார்க்கலாம். ஸ்கொயர் நம்பர்ஸில் 4 எப்போல்லாம் வருது? 2 ஸ்கொயர் 4, அதுக்கப்புறம் 8 ஸ்கொயர் 64, லாஸ்ட்டில் 4 வருது. ஸோ இந்த 2 நம்பரும் எடுத்துக்கலாமா? 2 1 8 1, இது 2 எடுத்துக்கலாமா? இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு நம்பரை பாருங்கள், 3 இருக்குது. 3 ஸ்கொயர் நம்பர்ஸில் வருதா? 3 ஸ்கொயர் நம்பர்ஸில் வரல. அப்போ 3 விட கம்மியான நம்பர் என்னது? 1 தான் இருக்குது. 4 எடுக்கக்கூடாது, 1. அப்போ எங்கள் பாசிபிலிட்டிஸ் 2 இருக்குது. ஒன்று 12 into 12 இருக்கணும், இல்லை 18 into 18 இருக்கணும். 12 into 12 144 நமக்கு தெரியும். அதனால நம்ம டைரெக்டாக 18 எடுத்துக்கலாம். ஒரு வேளை எனக்கு தெரியலனா, எனக்கு 12 into 12 144 தெரியாது. அப்போ நான் எப்படி கண்டுபிடிச்சேன்? 10th பிளேஸில் நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் எடுத்துக்கோங்க. 1. 1ஓட அடுத்த நம்பர் என்ன? 2. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்க. 2 1s are 2. 3 2-ஐ விட கிரேட்டர் நம்பர். எப்போ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் 1 into 2 பண்ணும்போது நம்பரை விட ஜாஸ்தியாக இருக்கும், அப்போ இதில் இருக்கிற பெரிய நம்பர் தான் உங்களோட ஆன்சர். ரூட் ஆஃப் 1 5 2 1 பார்க்கலாம், சரிங்களா? இப்போ லாஸ்ட் நம்பர் 1 இருக்குது. இப்போ இந்த 1 எங்கெல்லாம் வருது பாருங்கள். 1 1s are 1, 9 9s are 81. இது ரெண்டுத்தில் தான் லாஸ்ட்டில் 1 இருக்குது. ஸோ இங்கே 1ன்னு வரலாம், இல்லை 9 9s are 81 பாசிபிலிட்டிஸ் வரலாம். இப்போ இந்த 2 நம்பர் எடுத்துக்கோங்க. இங்கே 2 நம்பர் விட்டுட்டு ஒரு நம்பர் எடுத்தோம். இங்கே 2 நம்பர் விட்டுட்டா அடுத்த 2 நம்பர். 15 நம்பர் ஸ்கொயர் நம்பர்ஸில் வராது. 15க்கு பதிலாக 16 இருக்குது, 16க்கு கீழே 9 இருக்குது. அப்போ 9 தான் எடுத்துக்கணும், 16ஓடது எடுக்கக்கூடாது. அப்போ என்ன ஆட் பண்ணணும்? 3. ஸோ இங்கே 3 ஆட் பண்ணிக்கலாம், இங்கேயும் 3 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று 31 இருக்கணும்,
இல்லை 39 இருக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 3 into 4. 3 4s are 12. 15 வந்து 12 விட கிரேட்டர் நம்பர். அப்போ 39 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ கிரேட்டரில் வந்து 2 சம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஸ்மாலரில் வந்து ஒரு சம் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? நமக்கு அதுவும் டவுட் இருக்கு இல்லையா? ஸ்மாலர் நம்பர்லேயும் ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்மாலர் நம்பருக்கு நான் 1024 எடுத்துக்கிறேன். சரிங்களா? 1024 இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதில் யூனிட் பிளேஸ் 4. 4 எப்போல்லாம் வரும் பாருங்க? 4 எப்போல்லாம் வருது? 2 2s are 4. அப்படி இல்லைன்னா 8 8s are 64. ஸோ 2 2s are 4 வரலாம், இல்லை 8 8s are 64 வரலாம். அடுத்தது 10. 10 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. கரெக்டா? 10 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்போ ஒன்று 9 எடுக்கணும், இல்லை 16. நம்ம எப்போவுமே அதை விட கம்மியானதான் எடுக்கணும். ஸோ 3. இப்போ இங்கேயும் 3 வரும், இங்கேயும் 3 வரும். இப்போ 3யோட அடுத்த நம்பர் என்ன? 4. 3 4s are 12. 10 வந்து 12 விட சின்ன நம்பர். அப்போ 32 தான் இதோட ஆன்சர். ஈஸியாக இருக்கா? நீங்கள் வந்து ஒரு நம்பர் இப்போ கொடுத்து இது என்னன்னு கண்டுபிடிங்கன்னா ஒன்ஸ் நம்பரும் ஃபர்ஸ்ட் நம்பரும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? ரைட். அண்ட் இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்கு, அதுவும் பார்த்துடலாம். இப்போ 2 8 9 இருக்குன்னு வைங்க. இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் நம்பர் 9. 9 எப்போல்லாம் வரும்? 3 3s are 3 ஸ்கொயர் 9. அதுக்கப்புறம் 7 ஸ்கொயர் 49. ஸோ ஒன்று 3 வரலாம், இல்லை 7 வரலாம். இப்போ இதை 2ஆக பிரிச்சிட்டோம்னா இங்கே 2 இருக்கு. ஸோ 2 வராது. அப்போ நான் என்ன பண்ணுவோம்? 1 1 எடுத்துக்கலாம். கரெக்டா? இப்போ 1க்கு அப்புறம் 1 into 2 2 தான். இங்கே பாருங்க, இது ரெண்டும் சேம். 2 ஈக்குவல் டு 2 வந்துச்சுன்னா நீங்கள் பெரிய நம்பர் தான் எடுக்கணும். ஸோ கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து 10s பிளேஸில் எடுக்கிற நம்பரோட அடுத்த நம்பர் மல்டிபிள் பண்ணும்போது ஈக்குவல் டுவாவோ இல்லை கிரேட்டர் தன்னா வந்தாலோ கிரேட்டர் நம்பர் தான் எடுக்கணும். சரிங்களா? லெஸ்ஸர்னு வந்தால் மட்டும்தான் சின்ன நம்பரை நம்ம எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? இப்போ உங்களால் ஸ்கொயர் ரூட் நம்பர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? நான் ஒரு சில கொஷின்ஸ் தரேன், ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ நான் கொடுக்குற கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ஈஸியாக நீங்கள் வந்து சால்வ் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நம்மளால் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். சரியா? இந்த சின்ன ட்ரிக்கை வச்சு உங்களால் 3 டிஜிட்டாக இருக்கட்டும், 4 டிஜிட்டாக இருக்கட்டும், அதாவது 50 ஸ்கொயர் 2500லேருந்து 99 ஸ்கொயர் 9801 ஸ்கொயர் ரூட் வரைக்கும் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் இருக்கிற டிஜிட்ஸ் வந்தால் அடுத்த டவுட் அதுதானே. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற டிஜிட்ஸ் வர்றது எப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சம்மர் கிளாஸ் 3 எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் செலக்ட் பண்ணி வைங்க. லாங் டிவிஷன் மெத்தட் தான் அடுத்தது. நிறைய டிஜிட்ஸ் வரும்போது நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு லாங் டிவிஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ லாங் டிவிஷன் பற்றி தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இன்னும் நம்மளோட சம்மர் கிளாஸ் பற்றி தெரியலைன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த லாங் டிவிஷனில் நமக்கு வந்து 6 டிஜிட்ஸ் வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸை சூப்பராக சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் இது உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு ரொம்பவே யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கெல்லாம் நிறைய லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் இல்லையா? எல்லாருக்குமே இந்த சம்மர் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு செய்கிற பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.